ஓம். இப்பொழுது தற்காலத்திலே ரொம்ப காலமாக இருக்குது, பெண்களுக்கு இறைவன் தந்த ஒரு வரப்பிரசாதம் மாதவிடாய். அது சரியாக இப்பொழுதெல்லாம் செயற்கையாக சில காரியங்கள் செய்யும் பொழுது அவைகள் தன்னுடைய போக்குவரத்தை மாற்றி அதிகமான போக்குவரத்தாக, ப்ளீடிங்காக, இரத்தப்போக்காக மாதவிடாய் படாத பாடுபடுத்துது. எந்த மருந்து சாப்பிட்டாலும் நிற்கலை. நிறைய பேருக்கு அதனால் கர்ப்பப்பையை எடுத்திருக்காங்க. அது தவறு. அப்படியெல்லாம் எதிர்காலத்திலே வரும் என்று சித்தர்கள் முன்னரே உரைத்து அதற்கான தக்க பாதுகாப்பான தெய்வீக பாதுகாப்புனா மருத்துவத்தில் கிடையாது, தெய்வீகமும் மருத்துவமும் கலந்து அற்புதமான சக்தி வாய்ந்த நல்பவழ, கடலுக்கு ஆழத்திலே அடியில் விளைகின்ற நற்பவழத்திலே செய்யப்பட்டு ராஜபவழம்னு சொல்லுவாதெல்லாம். இப்படி அதை கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு முறையான மந்திர சக்திகளை ஊட்டி கையிலே அணிகின்ற ஒரு பிரேஸ்லெட் மாதிரியாகவும், கழுத்திலே அணிகின்ற பெண்டன்ட் மாதிரியும், இப்படி பல கோடி யோஜனைகள் மந்திரங்கள் ஓதி அதை இறையடியார்களுக்கு 1-2 கிடைக்குமாறு சென்னை அகசிய விஜய கேந்திராவில் வந்திருக்கு. எல்லோருக்கும் எல்லாற்றிலும் வெற்றி பெற வேண்டும். வெற்றி வெற்றி வெற்றி. காரிய ஜெயம். தடை இல்லாமல் இருக்கணும். எந்த திருஷ்டியிலேருந்து காவந்து பண்ணணும். சனீஸ்வர பகவானுடைய அருளும் கிடைக்க வேண்டும். அப்படி நீலகாந்தி என்கின்ற அற்புதமான சகலவிதமான சக்திகளும் வாய்ந்த காரிய சக்திக்கு அருமையான மோதிரங்கள் 1-2 வந்துள்ளது. அப்படி பவளவாய் அப்படின்னு சொல்லணும். பச்சை மலை போல் மீனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேனே அப்படின்னு சொல்ல மாதிரி உன் பவளவாய் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனோன்னு அந்த மாதிரி பவளம் அதிலே ராஜ பவழம், அதாவது மாத்ருகா பவழம், மாத்ரு வர்க்கத்திலே வெள்ளை ஸ்வேத பவழம். அந்த விநாயகரை நம்ம வைத்து கையில் எங்கு சென்றாலும் பாதுகாப்பை கருதி எடுத்து செல்ல வேண்டும். இப்பொழுது பெரிய உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் கூட பெரிய சவால் நிறைந்த வாழ்க்கை, அதிலும் போட்டி பொறாமை. ஒரு அதிகாரி இருப்பார், 4 பேருக்கு சொல்லி இதெல்லாம் செய்ப்பா அப்படின்னு கீழே உள்ள மட்டத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு முதலாளியோ அதிகாரியோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டு வாப்பா, இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த காரியம் ஜெயமாகணுமே. ஒரு பெரிய யாத்திரை போகிறாங்க, டூர் போகிறாங்க, பெரிய காரியம் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பெரிய தெய்வீக காரியத்தை எடுத்துட்டாங்க, அதை முடிக்கணும். வீடு கட்ட முடியல, பாதியில் நிற்குது. லோன் கேட்டு போயிட்டுருக்கேன், பாதியில் நிற்குது. சரி லோனு கிடச்சிது, அது கட்ட முடியல, எல்லாம் பாதியாக விக்னம் ஆகிப்போச்சு. எல்லாம் விக்னம்னா சேதமடைஞ்சு போச்சு. அப்படி இப்படி விக்ன கணபதி, அந்த மாதிரி விக்னங்களே ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த நல்பவழ மகாகணபதி மிகவும் சிறியதாக இருக்கும். அதுபோல் நல்முத்து, திருமுத்து, சந்திரமுத்து, சசிசேகர முத்து, நம்முடைய கண் பாவை எப்படி இருக்கோ அதைவிட அதீதமான சக்திகள் நம்முடைய சிந்தனையை உடனடியாக, நம்முடைய யோஜனையை, நமது தேவையை இறையருளால் பல கோடி லோகங்களுக்கும் சென்று சந்திரனையும் பக்கத்தில் வைத்து கொண்டு நமது தாயை போல, நமது சகோதரியைப் போல நமக்கு நல் சிந்தனையும் ஞாபகத்தையும் கொடுத்து ஒரு சேர வெற்றி பெறுவதற்கு சசிசேகர சசிமுத்து அப்படின்னு சொல்லுவாள். அதுவும் கிடைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள். கிடைத்தால் அது உங்களுக்கு பாக்கியமாக இருக்கலாம். கிடைக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படாதீர்கள். முயற்சி செய்வோம். இப்படி நாம் தினமும் செய்கின்ற ஜல பூஜை, தீர்த்த பூஜை, கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி என்கின்ற மந்திரத்தை விட்டுவிட்டோம். அகமர்ஷண சுத்தம் என்கிற சூக்தத்தை விட்டுவிட்டோம். இப்படி நதி தேவதைகளை பற்றி முன்பாக சொன்னோம். இதனால் ஒன்று பெரும் வறட்சி, இல்லையென்றால் பெரும் வெள்ளம்,
இப்படி ஜலத்தை கொண்டாடுறதுனால, தீர்த்தவாரி உற்சவங்கள் செய்யாதனால, பிணத்திற்கு பூவை போட்டுக்கொண்டு ஊரை சேதப்படுத்திய பெரும் குற்றம், பாவம் கிடையாது. ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் அது சேர்ந்ததல்ல. உலகத்திற்குள்ள அத்தனை விதமான மக்களும் நடந்து செல்கின்ற பாதையிலே பிணத்திற்கு பூ போடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தார் என்று ஒருத்தர் கேட்டார். கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து கொள்ளலாம், உங்கள் இடத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம். நறு ரோட்டிலே, சாலையிலே, வாகனத்திலே வீசி எறிவதற்கு ஒரு நல்ல ஆன்மா நல்ல விதமாக வாழ்ந்தார், அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அதை போட்டு குரங்கு கையில் பூமாலைன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரிலாம் செய்து பிண மிதியடி தோஷத்தினால் ஏற்பட்ட இது போல் இந்த வெள்ளங்கள் பிரளயங்கள் வராமல் தடுப்பதற்கு இதை நிறுத்தினாலே தவிர, மகான்கள் சொல்கின்றார்கள், வேறு எந்த சக்தியினாலும் இதை தடுக்க முடியாது. ஒரு இடத்துல மூடினா ஒரு இடத்துல பொத்துக்கும்யா. இப்பொழுதாவது விழித்து கொள்ள வேண்டும். மழை வந்தது, எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு அடக்கம் செய்ய முடியாமல் அலைகின்றார்கள். உங்கள் பூமால உங்கள் பூவை நினச்சிடல, அவங்கள நல்லடக்கம் செய்வதற்கு முடியவில்லையே. நீங்கள் அவங்க வீட்டு காசை வாங்கி பல லட்ச ரூபா செலவு பண்ணி ஊரெல்லாம் பூவை தெளிச்சிக்கிட்டு போய் அது கோயிலுக்கும் இறைவனுக்கும் போடாமல், அதை தலையில் வச்சுக்கிறதுக்கும் பயன்படாமல், இறந்து போனவனை புனிதம் படுத்துகிறேன் என்று சொல்லி அவங்க குடும்பத்தையும் சேதம் பண்ணி அவங்களுடைய காசு பணம் எல்லாம் போய் அவர்களை கையேந்தும் பிச்சை எடுக்கிற நிலைமையில் ஆக்கிவிட்ட புண்ணியவான்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி செய்கின்றவர்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஊரை ஏமாத்துறவன், திருடன், ரவுடி, பெரும் குற்றங்கள் புரிந்தவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவர்களை கூட எதிர்காலத்தில் எந்த தேர்விலும் அனுமதிக்கக்கூடாது என்பது எல்லோருடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி பூவை இறைத்து செல்லும் பொழுது அவர்களை பிடித்து வைத்து அந்த பூக்களை பொறுக்க சொல்ல வேண்டும். என் தெருவில் நீ தூவக்கூடாது அப்படி என்று ஒவ்வொருவரும் கட்டுமானம். எத்தனையோ கோயில்கள் இருக்குது, சின்ன சின்ன கோயில், பெரிய கோவில். நீங்கள் செல்லுகின்ற உங்களுடைய வாகனத்து மேலே பூவை தெளிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அவன் மேலே நம்ம எடுத்து பூவை போட்டோம்னா ஒத்துப்பானா? அப்படி என்ற கேள்வி உலகம் பூரா வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் படுற வேதனை கொஞ்சம். இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த கலாச்சாரம் அதிகமாக போயிட்டு, அதை தயவு செய்து பெரியவர்கள்லாம் சொல்லி அந்த மாதிரி உள்ளவர்களை அனுமதிக்கார்கள். உங்களுடைய பெரியவர்கள், உங்கள் வீட்டில் இறந்தவர்கள் அமைதியாக இறுதி ஊர்வலம் செல்லும் பொழுது உங்களுக்கும் சாந்தம், இந்த ஊருக்கும் சாந்தம். நாசமாக போக, மண்ணாக போக, இப்படியெல்லாம் பூவை தெரிச்சிட்டு போகிறானே அப்படிங்கிற திட்டு நமக்கு தேவையா? அப்படியெல்லாம் பேச்சு வருகின்றனால் இதை பலதரம் நம்ம சொன்னோம் மறைமுகமாக. இப்பொழுது உங்களை திருத்தால் பணிந்து உங்களை வேண்டி கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இனிமேல் செய்யக்கூடாது என்று மனதில் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். மீறி செல்லும் பொழுது, இப்படி செய்யும் பொழுது மீண்டும் ஒரு பின் விளைவுகள், பூகம்பம், பிரளயம், நீர் உள்ளே போடுறது, கடல் உள்ளே போடுறது, 6 பெருக்கெடுத்து ஓடுவது, மலை சரிந்து கீழே விழுவது, இப்படி ஒருவர் செய்கின்ற பெரும் குற்றத்திற்காக நல்லவர்களும் அப்பாவி மக்களும் எத்தனையோ ஜீவராசிகளும் படும் பாடு சொல்லவே முடியவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டு போனால் காரணம் எது? உடனே ஆட்சியாளர்களை சொல்லிட விடக்கூடாது. அவர்கள் பூசோப்பட சொன்னார்களா? அவர்கள் வந்தார்கள், உங்கள் வீட்டில் வந்தார்கள், உங்களுடைய கட்சி தலைவர்கள் வந்தார்கள், ஒரு மௌனமாக இருந்தார்கள், கையெடுத்து கும்பிட்டாங்க, சுற்றி பார்த்தாங்க, போனாங்க. அவர்களுக்கு அது தெரியாதா? ஆனால் கடன் வாங்கி நகை நட்டுகளை அடகு வச்சு விற்று, சொத்துக்களை விற்று, இப்படி யார் செய்ய சொன்னால்? பல கோடி ரூபாயை இந்த மாதிரி பூவை போட்டு சேதமாக்கி வாகனத்தை ஏற்றி, அதனால தான் அந்த வாகனம் எல்லாம் பெரும் சேதம். புது புது தொழிற்சாலைகள், பெரிய இழப்பு. அது எங்கே பார்த்தாலும் பரவி அதை துடைத்து எடுத்து சென்று விட்டது. அந்த நீரானது புனிதப்படுத்தியிருக்கின்ற இடத்தை மீண்டும் சேதப்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் இதை விட 36 அடி, 12, 24, 36 அடி வெள்ளம் பெருகி பெரும் பள்ளத்திலே நாம் விழ, இதெல்லாம் ஏதுவாக அபாயகரமான நிலைமையாக இருக்குமே. இயற்கைக்கு நேராக செய்யக்கூடாது, இயற்கை நேர்மாறாக செய்யக்கூடாது. உன் வீட்டிற்கு தேவை என்றால் உன்னுடைய சொந்த இடம், எஸ்டேட்டு செய்து கொள்ளலாம். அடுத்தவன் வீட்டில் பூவை வாங்கி தூவுவதற்கு நாம் யார்? அவர்களையும் அசிங்கப்படுத்தி நமது கலாச்சாரத்தையும் நாசம் பண்ணி செய்கின்றார்களே, உணர்ந்து பாருங்கள். அத்துடன் உங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்கின்ற பூ போட்டவர் யாருமே அவங்க வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் மது, மயக்கம், போதை, சீட்டாட்டம், அவர் குடும்பமே
சீரழிந்து போய்விட்டது என்று உணர்வாளர்கள் நிறைய தெரிஞ்சவங்களாம் வேதனைப்படுகின்றார்கள். அவர்களும் கோவிலுக்கும் பூ ஒன்று வச்சுங்க, சவுக்க கட்டையில் சமையல் சொல்கிறோம், பிரேத சம்ஸ்காரம் பண்ணுறோம், என்னென்னவோ பண்ணுறோம். அதுலேயும் ஹோமத்தில் அதை போடுவாங்களா, யாகத்தில் போடுவாங்களா? இப்படி எதற்கு செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரிந்து அறிந்து செய்தால்தான் நம்மை நாமே பாதுகாப்பதில்லாமல் இந்த தேசத்திற்கும் நமக்கு நம்மளால் முடிஞ்ச பெரும் உதவியாக இது இருக்கும். பூமாதேவி கதறினால் இப்பொழுது கதறுகின்ற நிலைமையைப் போல பல கோடி மடங்கு அதிகரித்து சொத்து சுகம் எல்லாத்தையும் ஒருவர் செய்கின்ற தப்பு ஊரே இப்போ கஷ்டப்படுகின்றது. அதனால் வந்த வினை. அதனால் இருந்தவர்களுக்காக காருண்ய தர்ப்பணத்தை தயவு செய்து பிரளயவாளி தர்ப்பணத்தை, பிரளய கல்பாதி தர்ப்பணத்தை செய்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய ஒவ்வொருத்தருக்கும் முழு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு, கடமையும் உண்டு. அதிலிருந்து தவறுகின்றவர்கள் என்னைக்காக இருந்தாலும் தப்ப முடியாது. சரி, வந்திப்பாட்டியினுடைய அற்புதத்தை பார்ப்போம் தொடர்ந்து.